Hello students, நம்ம இந்த வீடியோல 11th எக்கனாமிக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் क्वेश्चन அப்படி தான் பசங்கள பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம பசங்க இந்த क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற क्वेश्चंस நல்லா பார்த்து வெச்சீங்க. கண்டிப்பாக இந்த क्वेश्चन பேப்பர்ல இருந்து பல கேள்விகள் உங்க பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கு. அதுவும் தெளிவா சொல்லிட்டேன். இந்த क्वेश्चन ஒரு மாடல் பேப்பரை வச்சிட்டு இதுல இருக்கிற 2 மார்க்ஸா இருக்கட்டும் 3 மார்க்ஸா இருக்கட்டும் முக்கியமா 5 மார்க்ஸ் வந்து A to Z எல்லாத்தையும் பார்த்து வெச்சீங்கப்பா. நம்ம பசங்களுக்கு இந்த வீடியோ பார்ப்பதன் மூலமாக தெளிவா சொல்லிட்டேன். எப்படி எக்கனாமிக்ஸ்ல பக்காவா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அது இல்லாம நீங்க எப்படி படிச்ச மார்க் எடுக்கலாம், எப்படி பிரசன்ட் பண்ணா ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பக்காவா புட்டு வைக்கிறோம் பசங்களா. ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சொல்கிற டிப்ஸை நம்ம பசங்க பக்காவாக எக்ஸிக்யூட் பண்ணால் மார்க் தட்டி தூக்கலாம்ப்பா. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் போட்டுட்டு பக்கத்து பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறீங்க. முக்கியமான மேட்ரு நம்ம பசங்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கைட்ஸ் நோட்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறீங்கப்பா. அப்படியே பக்கத்து பில் பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குன்னு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேட்ருப்பா, நம்ம பசங்க யாரெல்லாம் எக்கனாமிக்ஸில் மார்க் தரமாக ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுற வேலை என்ன தெரியுமா, 1 மார்க்கை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக கரெக்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் மார்க் எகிடும். 100% உண்மை இதுதான். சரிங்களா, நம்ம பசங்க பண்ணுற தப்பு என்னன்னா 1 மார்க்ஸ் உங்களுக்கு பாதி தெரியாது பாதி தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அப்போயே 1 மார்க் தான் ஃபஸ்ட் எழுதுவீங்க, அதுக்கப்புறம் தான் 2 மார்க்ஸ், அதுக்கப்புறம் தான் 3 மார்க்ஸ் போவீங்க. ஆனால் அப்படி மட்டும் பண்ணாதீங்கப்பா. உங்களுக்கு எந்த பார்ட் நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த பார்ட்டை ஃபஸ்ட் எழுதுங்க. எனக்கு ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் எழுது, அப்புறம் 2 மார்க் எழுதுறேன். அப்போ 1 மார்க் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மார்க் லாஸ்ட்டாக கூட எழுதுங்கப்பா. தயவு செஞ்சு தெரியாததை முன்னாடி எழுதிடாதீங்க. அப்படி எல்லாமே தெரியாமல் எழுதிட்டு எல்லாமே நீங்கள் தப்புன்னு வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா 1 மார்க்கில் நீங்கள் அடுத்து எழுத போகிற 2 மார்க்ஸும் சரி 5 மார்க்ஸும் சரி 3 மார்க்ஸும் சரி என்ன நினைப்பாங்க டீச்சர்ஸ், ஓகே இதுலேயே இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கான் அப்போ எப்படி எழுதிக்க போகிறான் இதை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மார்க்கை குறைக்க வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கிறது. அதை மைண்டில் நல்லா வச்சுங்க பசங்களா. அதனால தான் சொல்கிறேன், எந்த பார்ட் நல்லா தெரியுதோ அதில் என்ன எழுதுங்க. அதுக்குன்னு 2 மார்க் இப்போ எழுதிட்டு அதுக்கப்புறம் 3 மார்க் எழுதிட்டு மறுபடியும் 2 மார்க் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஒரு பார்ட் எழுத ஆரம்பிச்சுன்னா அந்த பாட்டு கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அடுத்த பாட்டு போங்க. அப்படி எழுதுனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். புரிஞ்சிச்சிங்களா? ஸோ முக்கியமான மேட்ரு 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 20 1 மார்க்கில் மேக்ஸிமம் புக் பேக்லேருந்து வரும். புக் பேக் நல்லா படித்தாலே நம்ம பசங்க 17லேருந்து 18 1 மார்க் பக்காவாக எழுதலாம். ரிமைனிங் இருக்கு 3 நாள் இன்டீரியர் கேட்பாங்க. சரிங்களா, ஸோ நல்லா பார்த்து வச்சுங்க 1 மார்க் இவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கும்போது பார்ட் 2 ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி கொஸ்டினாக கேட்பாங்க. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம பசங்களுக்கு புக் பேக்லேருந்து வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. எழுதும் போது எப்படி எழுதுனா ஃபுல் மார்க் 2 மார்க்ஸில் வாங்கலாம், எந்த அடிப்படையில் உங்களுக்கு மதிப்பெண் வழங்கப்படும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. எழுதும் போது நம்ம பசங்க 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாயிண்ட் பேசிஸில் எழுதுறீங்க அப்படின்னா 2லேருந்து 3 பாயிண்ட் போடுங்க, உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. எந்த ஒரு மாற்ற கருத்து இல்லை. சப்போஸ் நம்ம பசங்க இப்போ லைனாக எழுதுறீங்க பேரா மாதிரி எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாயிண்ட் போடாமல் ஒரு சின்ன ஒரு சப்ஹெட்டிங்கை போடுங்க. ப்ரெசென்ட் வைஸ் நல்லாவா இருக்கும், லுக் வைஸ் நல்லாவா இருக்கும். சப்ஹெட்டிங் போட்டு அதுக்கப்புறம் 2லேருந்து 3 லைன் 2 மார்க் எழுதுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நீங்கள் 2 மார்க்ஸில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம்ப்பா. சப்போஸ் நம்ம பசங்களுக்கு 2 மார்க்கோ 3 மார்க்கோ உங்களுக்கு 7 கொஸ்டின் எழுத வேண்டியது இருக்குது. அதில் உங்களுக்கு 6 கொஸ்டின் தெரியும், ஒரு கொஸ்டின் தெரியல. அப்போ அதை அப்படியே பிளாங்காக விட்டுட்டு வந்துடலாமா இல்லை ஏதாச்சும் ஃபில் பண்ணிட்டு வரலாமா கேட்டிங்கன்னா 2 மார்க்கும் 3 மார்க்கும் நல்லா கவனிச்சிங்க. பிளாங்காக மட்டும் விடாதீங்க, ஏதாச்சும் ஒன்று ஃபில் பண்ணுங்கள். அதாவது அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆன்சர் எழுதிட்டு அந்த ஜஸ்ட் அந்த ஒரு கீவேர்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பரில் அவங்க ஒரு ஆன்சர் கீ கொடுத்துருப்பாங்க. அதில் இருந்துச்சுனாலே உங்களுக்கு டிக் போட்டு 1 மார்க்கோ 6 மார்க்கு போடுவாங்க. ஸோ தயவு செஞ்சு நான் பசங்க பண்ணுற மெயின் மிஸ்டேக் தெரியலனா பிளாங்காக விடாமல் ஜஸ்ட் என்னாச்சு ஃபில் பண்ணுவீங்க, கதை அடிச்சுட்டு வாங்க. எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பிளாங்காக விட்டுறாதீங்க. அதுவும் தெளிவாக சொல்லுப்பா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பசங்க எத்தனை பாயிண்ட் இருந்தால் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. சேம் அதே தான்ப்பா. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க சப்ஹெட்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எந்த ஒரு 5 மார்க் இருந்தாலும் சரி 3 மார்க் இருந்தாலும் சரி 2 மார்க் இருந்தாலும் சரி சப்ஹெட்டிங் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே கொஞ்சம் நல்லா இருக்கும் பேப்பர். ஓகே, டேரெக்டாக ஆன்சர் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுங்க. சப்போஸ் 3 மார்க்கு எத்தனை பாயிண்ட் எழுதுனா போதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் நம்ம பசங்க ஒரு 4-5 பாயிண்ட் எழுதுறீங்க. பாயிண்ட் பேசி எழுதுறீங்க 4-5 பாயிண்ட் எழுதாலே போதும். 3 மார்க்ஸ் இது சின்ன பாயிண்ட் தான். பெரிய பாயிண்ட் வந்து 4 பாயிண்ட் ஏன்னா ஓகேங்களா, புரிஞ்சுங்களாப்பா, நல்லா கவனிச்சிங்க. சின்ன பாயிண்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க. அப்படி இல்லை பெரிய பாயிண்ட் எழுதுனா கம்பல்சரி 4 பாயிண்ட்ஸ் எழுதி விட்டுருங்க போதும். சரிங்களா, இல்லை ப்ரோ நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் போட மாட்டேன், நான் பேரா மாதிரி எழுதுனே அப்போ நான் ப்ரோ பண்ணுறது கேட்டிங்கன்னா ஒரு பேஜில் மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் அந்த 3/4 பேஜ் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோச்சு எழுதுங்கப்பா. அப்போ தான் ஒரு ஃபுல் மார்க் போடுவாங்க. இல்லை ஹாஃப் பேஜாச்சும் வர மாதிரி எழுதுங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபுல் மார்க் கிடைக்கும். இன்னொரு மேட்டர் சொல்லிட்டு 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் பசங்க தெரியுதே சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அதே பக்கமாக எழுதுங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் எழுத டைம் கிடைக்காது. அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா 7 5 மார்க் எழுதணும். 7 5 மார்க் எழுதணும் டைம் ரொம்ப எடுக்கும் பசங்களா. மைண்டில் வச்சுக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ 3 மார்க்ஸ் முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக எழுதிட்டு 5 மார்க்ஸ் மினிமம் ஒரு 1.5 பக்கம்லேருந்து ஒரு பக்கமாக மினிமம் ஒரு 1லேருந்து 1.5 பக்கம் எழுதினா தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஃபுல் மார்க் போடுவாங்க. அதுவும் தெளிவாக சொல்லிட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இல்லை பாயிண்ட் பேசிஸில் போட்டாலும் சரி மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் கிட்ட எழுதுங்க. ஒரு 7லேருந்து 8 பாயிண்டாச்சும் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு 5 மார்க்ஸ் நல்லா கிடைக்கும். சரிங்களா, அது மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்ரு இந்த அடித்தல் திருத்தல் எதுவும் இல்லாமல் எழுதுங்கப்பா தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் கொஸ்டின் ஆன்சர்ஸ் எழுதினாலும் அந்த அடித்தல் திருத்தல் எங்கேயாச்சும் இருந்தாலே அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக உங்கள் ப்ரெசன்டேஷனை பாதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்த்துட்டு நீங்கள் எழுத பாருங்கள். புரியுதுங்களா? ஸோ அப்படியே
இந்த கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுங்கப்பா. ஏன்னா இதுலேருந்து ஒரு சில கேள்விகள் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் கேட்கப்பட வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதுவும் தெளிவாக சொல்லிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி நான் பசங்களுக்கான எல்லா சப்ஜெக்ட்டும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், சென்டம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ இது எல்லாமே A to Z பக்காவாக புட்டு வைக்கிறேன்ப்பா. ஸோ இதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் நீ தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனல் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு ஒரு பட்டனை ஆல்னு செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் வந்து சேரும். கீழே நம்ம டெலிகிராம் குரூப் இருக்குது. இன்னும் யாராலும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்களோ போய் டக்குன்னு ஜாயின் பண்ணுறேங்க. முக்கியமான மேட்ரு கீழே நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. போய் ஜாயின் பண்ணுறேங்கப்பா. டெலிகிராமில் நம்ம பசங்களாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், நோட்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக கைட்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அதில் போட்டு வருவேன். சரிங்களா, பார்க்கலாம் பார்த்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பசங்களா. மிஸ் பண்ணுறாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த கொஸ்டின் பற்றி தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க.